மீனா வந்து இங்கே பயங்கரமாக வந்து சிஐடி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சத்யாவை எப்படியாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. இந்த அருண் கிட்ட வந்து கேட்டாலுமே இந்த அருண் வந்து என்னமோ பெரிய இது மாதிரி எனக்கெல்லாம் இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது, பெரிய வீட்டு பொண்ணை வந்து இப்படி லவ் பண்ணி கடத்தினா வந்து இப்படி தான் வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து நேக்கா கலந்துக்கிறாரு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இவன் இந்த ஆள் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எவ்வளோதான் வந்து சீதாவும் அவங்க அம்மாவும் பேசி பேசி பார்த்தாலுமே கொஞ்சம் கூட விடுறதா இல்லை. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட விசாரிக்காம சத்யாவை கூட்டிகிட்டு வந்து உடனே பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளோதான் அவன் வந்து சொன்னாலுமே அவங்க எதுவுமே வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து சிந்தாமணியோட பிளான் தான். கூட்டிகிட்டு போய் எதுவுமே பேச விடாமல் அவனை வந்து அடிங்க, அவனை அடிக்கிற அடியில் வந்து இதுக்கப்புறம் அவன் பொண்ணு பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம சத்யாவை போட்டுட்டு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மீனா வந்து அந்த ஃபைனான்சியர் வீட்டில் தான் முதல் ரேகா இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நிறைய பேர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா விசாரிச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து ரேகா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு காலையில் தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமுமே வந்து மீனாவுக்கு தெரிஞ்சிருது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே வந்து மீனா வந்து நம்ம முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மீனா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் நம்ம நினச்சது கரெக்டு தாங்க, ரேகா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டில் வந்து ரேகாவை அடைச்சி வச்சுட்டு தான் சத்யாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் வந்து அவங்க அப்பா வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு. சரி மீனா, இந்த ஒரு தகவல் மட்டும் போதும், இப்போவே நானும் வந்து மிஸ்டர் சாரும் உள்ளே போயிட்டு இதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சார் நம்ம நினச்சது கரெக்டு தான் சார், அவங்க பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருக்காங்க, ஆனால் சத்யா மேலே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்து பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மிஸ்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து சொல்லும் போது, சரி ஓகே முத்து, அப்போ நம்ம உள்ளே போய் என்ன பேசணுமோ பேசிக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, என்ன சார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், எதுக்காக இந்த பையனை போட்டு நீங்கள் இப்படிலாம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. யார் நீங்கள், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணை கடத்திருக்கான், அப்போது இவனை வந்து என்ன அது இவனை கூட்டிகிட்டு வந்து என்ன கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஸ்வேதாவும் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீ விசாரணை வந்து பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும், எந்த விதத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லியிருக்காங்களா, இல்லை அது நீங்கள் கேட்டிங்களா, எதுவுமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே வச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு சார், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சட்டத்திலே வந்து கிடையாது, ஆனால் நீங்கள் அதை ரூல்ஸ் மீறி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்வேதாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் ரூல்ஸை பற்றி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடம் கிடையாது, எங்களுக்கு தெரியும் யார் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப திமிராக பேசும்போது, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தேவையில்லாமல் சத்யாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி மாட்டடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்ம முத்துவும் கேட்குறாங்க. என்ன இப்போ உங்களுக்கு வேணும், ஆளுக்காளுக்கு வந்து என்னமோ பெரிய இவங்க மாதிரி நீங்கள் சட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எல்லாருமே வெளியே போகிறீங்களா இல்லை உங்கள் எல்லார் மேலேயோ கேஸ் போட்டு உள்ள தள்ளவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஸோ மிஸ்ரா வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வந்து தேவையில்லாமல் ரொம்ப பேசுகிறீங்க, இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணேன் அப்படின்னா உங்களோட நிலைமையே வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ அவ்வளோ பெரிய ஆளா நீ, யார் நீ, உனக்கு யார் வந்து உள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ்ரா, நான் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன், நான் வந்து ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொன்னோடனே அப்படியே போலீஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து மாறிடுறாரு. உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து எவ்வளவோ வாய் பேசினா இப்போ என்னடானா வந்து இன்கம் டேக்ஸ்ன்னு சொன்னோடனே வந்து உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. சார் நீங்கள் உட்காருங்க சார், நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூடலாம் வந்து முத்துவுக்கு லிங்க் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அருணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இவனுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூட இல்லாமல் அந்த கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே திருன்னு முழிச்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ உட்காந்த உடனே வந்து, இங்கே பாருங்கள் சார், இந்த பையன் மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது, இந்த பையன் எந்த பொண்ணையுமே வந்து கடத்தவும் கிடையாது, இந்த பையனும் சரி அந்த பொண்ணும் சரி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க, 2 பேருமே மேஜர், அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து எதுவுமே விசாரிக்காமல் நீங்கள் இப்படி போட்டு அடிக்கலாம், இது சட்டப்படி தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார், அது வந்து பெற்றவங்க சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அப்போ நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸாரும் கேட்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் சார் அதை நீங்கள் ப்ராப்பராக விசாரிக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இப்போ வந்து இந்த பையனை போட்டு இப்படியெல்லாம் அடிக்கிறீங்களே, அந்த பொண்ணு இந்த ஊரில் இருக்காளா இல்லை எங்கே இருக்கா, அவள் காண்டாக்ட் நம்பர் எங்கே, அந்த எந்த இடத்துல ரீச் ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் எதுவுமே வந்து பதில் சொல்லாமல் அது வந்து சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது,
இங்கே பாருங்க சார், இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் பொய் கேஸ் போட்டு தான் இவனை கூட்டிகிட்டு வந்து இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஒழுங்கா இவனை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்னோட மேலிடத்துல பேச வேண்டியதாக இருக்கும். அப்போ வர்ற பிரச்சனை நீங்கள் தான் சார் சமாளிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்ரா சொல்லும்போது, சார் ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனே எந்திரிச்சு போயிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கோ வந்து கால் பண்ணுறாங்க. அநேகமாக சிந்தாமணி இல்லைனா ஃபைனான்சியர், இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். ஸோ ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூட எல்லாம் கனெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது ரொம்ப பெரிய இடத்துல போயிடும் போல இருக்குது, இதுக்கு மேலே அந்த பையனை நான் வந்து ஸ்டேஷனில் வச்சுருந்தா அது சரிப்பட்டு வராது, உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, ஆனால் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் என்னால் வந்து அந்த பையனை வந்து இதுக்கப்புறமும் ஸ்டேஷனில் வச்சுருக்க முடியாது, நான் விட்டுருவேன், அதுக்கும் மேலே நான் வந்து இதை பண்ணேன் அப்படின்னா என் வேலைக்கு அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, அந்த பையனை திறந்து விடுங்கயா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சத்யாவையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. உடனே வந்து சத்யா கேட்குறாரு, மாமா ரேகாக்கு ஒன்றும் இல்லைல்ல, ரேகா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி முத்துவும் வந்து சொல்லிடுறாரு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் வந்து சேர்ந்து நம்ம சத்யாவை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் ரேகாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரேகா என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இப்போ டைரெக்டாக வந்து முத்து மீனா 2 பேருமே போயிட்டு ரேகாவை நேரடியாக பார்த்து பேசி அவளை கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, இல்லை இந்த விஷயத்தை அப்படியே வந்து போதும் நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.